ஹாய் ஹலோ வணக்கம். அனைவரும் நலமா? எப்படி இருக்கீங்க? இங்கே பின்னாடி லேப்டாப் பார்த்த உடனே அது என்னோட லேப்டாப்னு நினச்சிக்காதீங்க. அது என்னோட பையனோட லேப்டாப். அவங்க படிக்கிற ரூம் இது. நம்ம சாதம் வடித்த தண்ணியை பற்றி எத்தனை நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறதுக்காக வீடியோ போட வந்திருக்கோம் இன்னைக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க, கேளுங்க. எப்பயுமே நம்ம கிட்ட இருக்க எளிமையான பொருட்களை நம்ம மறந்துடுவோம். அதுதான் உண்மையும் கூட. ஐயோ நம்ம கிட்ட இல்லையே, அது இல்லையே, பழம் இல்லையே, பால் இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போமே தவிர நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த வகையில் இந்த சாதம் வடித்த தண்ணியோட பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய பேர் மறந்துட்டு இருக்கோம். நான் சொல்கிற இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டிப்ஸுமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு முதல்ல நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். இப்போ எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் இல்லாமல் இந்த யூடியூப்பில் நம்ம பயணம் பண்ண முடியாது. அதனால நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஓகே. நான் நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். இப்போ நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த சாதம் வடிக்கிற தண்ணியில, அரிசி கழுவுற தண்ணியில எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். மேக்சிமம் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒரு சிலது தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சதை பயன்படுத்திக்கோங்க, தெரியாததை நான் சொல்றதையும் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா டிப்ஸுமே நமக்கு தெரியும், ஆனா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவோம். அதனாலதான் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடுது. அதுதான் மெயின் காரணம். இனிமே நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக எல்லா பெனிஃபிட்ஸையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எளிமையா நம்ம கிட்ட கிடைக்கிற அந்த டிப்ஸுகளை மறக்காம ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னோட பெரிய பெரிய டிப்ஸ். நான் கொடுக்குற உங்களுக்கு பெரிய பெரிய டிப்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சாதம் வைக்கிறோம். சாதம் அடுப்பில் நம்ம ஒலை தண்ணி வச்சுடுவோம். அது பாட்டில் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அரிசி எடுத்துகிட்டு கழுவோம் இல்லைங்களா? அது ஃபஸ்ட்டு தண்ணியை அரிசி கீழே விட்டுட்டு 2-3 தண்ணி இருக்கும்ல, அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் பெனிஃபிட்ஸ் நம்பர் 1, ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அது கழுவி வச்சுட்டு நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பு போட்டு கழுவணும் அவசியம் இல்லை. இதை நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 முறை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். சோப்பு இல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அது இந்த அரிசி கழுவின தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே முகத்துக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஷைனிங் கிடைக்கும். அப்புறம் அதே தண்ணியை ஹேர் வாஷும் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஷாம்பெல்லாம் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை மறுபடியும் போட்டு நல்லா தலையை மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அலசிடணும். ஹேர் வாஷ் பண்ணலாம். அது ஓகேங்களா? அரிசி கழுவின தண்ணி 2வது டிப்பு. அப்புறம் 3வது தண்ணி அந்த தண்ணியை நம்ம சுட வச்சு முட்டி வலியா முட்டிக்கு ஊற்றலாம், இடுப்பு வலியா இடுப்புக்கு ஊற்றலாம், ஷோல்டர் பெயினா ஷோல்டருக்கு ஊற்றலாம், முதுகு ஃபுல்லாக ஊற்றலாம். இது நம்ம சாதத்துக்கு வடிக்கிற தண்ணியில் செய்ய முடியாது, ஏன்னா அது கொஞ்சமாக கிடைக்கும். நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம்ல, அந்த டைமில் நிறைய தண்ணி கிடைக்கும். அந்த டைமில் இடுப்பு வலிக்கு மறக்காமல் ஊற்றுங்க. சப்போஸ் உங்களுக்கு இடுப்பு வலி இல்லை, எந்த வலியும் இல்லை அப்படின்னாலுமே இந்த தண்ணியை சுட வச்சு வெது வெதுப்பான
தன்மையும் இல்லாமல் ரொம்ப சூடும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் உடம்பு வலி பொறுக்க இருக்கிற லெவலுக்கு வச்சுட்டு நல்லா ஷோல்டரு, இடுப்பு, முட்டிக்காலில் எல்லாம் ஊற்றினா வந்து நமக்கு முட்டி வலி இருந்தால் நல்லா வலி குறையும், இல்லைனாலும் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். ஓகேங்களா? அடுத்தது குட்டி குட்டி குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இதை வச்சு ஊற்றுவாங்க. படுக்க வச்சு காலில் முட்டிலெல்லாம் வந்து உருவி ஊற்றுவாங்க, நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சாதம் வடித்த தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணோம், ஃபேஸ் வாஷ் பண்ணோம், உடம்பு வலிக்கு ஊற்றுறோம், இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து அரிசி தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டுட்டு அந்த நல்லா சாதம் வெந்து வர பக்குவத்தில் அந்த கொதி தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொதி தண்ணியை வந்து மேலோட வந்து மொண்டு கரண்டியால் மொண்டு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பனங்கள் கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ கலந்து நல்லா ஆற்றி மிதமான சூட்டில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து உடலில் இருக்க சூடு வந்து குறையும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணலாம் தானே? ஜென்ஸுக்காக நான் இது மேக்ஸிமம் வந்து சொல்லலை, ஜென்ஸும் பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்க மனைவி வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களும் குடிக்கலாம், ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்ற பக்கத்தில் நம்ம லேடிஸ் வந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா லேடிஸ் ரொம்ப நிறைய வேலை செய்கிறோம், உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியப்படுத்திக்கணும். ஓகேங்களா? இது கொதி தண்ணியில் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் அண்டு பனங்கள் கண்டு, இது மூணுல எது ஒன்றாலும் நம்ம கலந்து குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது செய்யுங்க, மறக்காம கொதி தண்ணியில் எடுத்து செய்யுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், ஒரு ஆன்மீக தகவல். அந்த சாதம் கொதிச்சு வந்து வெந்து வர டைம்ல கொஞ்சமா கல்லுப்பு எடுத்து நம்ம சாதத்துல போட்டு வடிக்க வந்து பழகிக்கணும். நிறைய பெண்கள் செய்வாங்க, தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்றேன். அந்த கல்லுப்பு போட்டு வடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு அன்னபூர்ணியோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அன்னபூர்ணியின் அம்சம் வந்து நிறைந்திருக்கும் சொல்றாங்க. அதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து அரிசிக்கான தண்ணி பார்த்தாச்சு, இப்போ கொதி தண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சாதம் வடிப்போம் இல்லையா? சாதம் வடிச்சிட்டு அந்த தண்ணியில நம்ம மேலோட இருத்துட்டு நம்ம அடியில் இருக்க தண்ணியில சால்ட்டு கொஞ்சம் கலந்து ஒரு கிளாஸ் குடிக்கலாம். ஒன்று. அடுத்தது அதே தண்ணியில மேலோட இருத்துட்டு அடி தண்ணியில ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் காய்ச்சி ஊற்றலாம். காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டுட்டு நல்லா ஆற்றி நல்லா வெதுப்பான தண்ணியில் குடிச்சுனாக்கா இடுப்பு வலி குறையும் சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி வந்து சொல்லவா வேணும், நிமிஷத்துக்கு வலிக்கும். ஸோ அதனால தினமும் இந்த டிப்பை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது அதே சாதம் வடித்த தண்ணியில நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த டைம்ல கூட நம்ம பனங்கள் கொண்டோ பனை வெல்லமோ, கொதி தண்ணி இல்லாம இந்த மாதிரி வடிச்சிட்ட டைம்ல கூட பனங்கள் கொண்டோ பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையை கலந்து கண்டிப்பா குடிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அந்த சாதம் வடித்த தண்ணி நல்லா ஆறின பிறகு நம்ம ஐஸ் கியூப் அந்த ஃப்ரீசர்ல வைப்போம்ல, அந்த பாக்ஸ்ல குட்டி குட்டி பாக்ஸ்ல அதில் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஆறின பிறகு ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு அது நல்லா மறுநாள் எடுத்து நம்ம ஃபேஸ்லலாம் ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இது ஒரு ஃபேஷியல் நல்லா இருக்கும், ரொம்ப க்ளோவாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது பற்றி நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். கண்டிப்பாக லிங்க் கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பாருங்கள். அது வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து அதே வந்து வடித்த தண்ணியை அப்படியே விட்டுறணும், ரெஸ்ட் விட்டுறணும். மறுநாள் மூடி வச்சிடணும். சாதம் வடிச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். மறுநாள் பார்த்தோன்னா அது ஜெல் மாதிரி வந்து ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தண்ணி கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியையும் நம்ம ஃப்ரீசரில் ஊற்றி வச்சு அந்த பாக்ஸில் ஊற்றி வச்சு அதையும் வந்து நம்ம நல்லா வந்து ஐஸ் கட்டியாட்டம் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா வாஷ் பண்ணால் போதும், சோப் போட வேணாம். இது ஒரு பெனிஃபிட்ஸ். எத்தனை வகையான பெனிஃபிட்ஸ் பாருங்கள். சாதம் வடித்த தண்ணியும் உண்டு,
அது வந்து மறுநாள் வந்து புளிச்சு கெட்டியா இருக்கிற பக்குவத்துல வந்து அதுவும் உண்டு. இது ரெண்டுமே நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து க்ளோவா இருக்கும். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்றேன். தொடர்ந்து பண்ணா அது நல்லாவே பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இடையில நம்ம கொஞ்சம் விட்டுருவோம், அது என்னதான் நம்ம சொன்னாலுமே நம்மளும் விட்டுருவோம். ஸோ ஆனால் விடாம செய்யற பெண்களும் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான ஒன்று, சாதம் வந்து நைட்ல மீந்துச்சுன்னா அதுல தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதம் சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பா இந்த பழைய சாதம் சாப்பிடணும். சப்போஸ் பழைய சாதம் சாப்பிட முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் சாதம் வச்சு தண்ணி ஊற்றி காலையில எழுந்து அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம அதை குடிச்சு வரும்போது உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். வயிறு எரிச்சல்லாம் இருக்கவே இருக்காது. அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இது. ஓகேங்களா? அது ட்ரை பண்ணுங்க. இப்ப என்ன பார்த்தோம், நல்லா ஞாபகப்படுத்திக்கலாமா, அறிக்கை பண்ணிக்கலாமா? சாதம் வச்ச தண்ணியில கொதி தண்ணியில குடிக்க போறோம். பனங்கள் கண்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் போட்டு குடிக்கலாம் கொதி தண்ணியில, உடம்பு சூடு குறையும். நம்பர் 1. அடுத்தது வந்து சாதம் வடிச்சிட்ட பிறகு அதுல ஒரு கிளாஸ்ல உப்பு போட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். அடுத்தது வந்து அதே ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா ஆற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனோடனே அதை குடிக்கலாம். அந்த சீரகம் நல்லா ஊறி மெதுன்னு வந்திருக்கும். அந்த சீரகத்தை நல்லா வந்து மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடலாம். அது ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தது சாதம் வடிச்ச தண்ணி ஆறின பிறகு பாக்ஸ்ல ஊற்றி வச்சு, ஐஸ் பாக்ஸ் ஊற்றி வச்சு ஃப்ரீசர்ல வச்சு ஃபேஸ் மாஸ்கா யூஸ் பண்ணலாம். மாஸ்க்ன்றதை விட ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணலாம். அடுத்தது என்ன பண்றோம், சாதம் வடிச்சு மறுநாள் அந்த தண்ணி புளிச்சதுக்கு அப்புறம் அதையும் வந்து ஸ்கூப்பா ஆக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு பெனிஃபிட். இதையும் பண்ணா இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை நம்ம வந்து விடவே கூடாது. அரிசிக்கான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஹேர் வாஷ் பண்ணலாம். இன்னொரு டிப் சொல்ல முடியாது, அந்த சாதம் வடிச்ச தண்ணியை மறுநாள் நம்ம வச்சு ஐஸ் கியூப் பண்றோம்ல, அதே தண்ணியை நம்ம வந்து தலையில போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம தலை குளிக்கும் போது இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும், சிக்கா ஆகாம இருக்காம இருக்கிறதுக்காக இந்த கஞ்சி தண்ணி தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சாதம் வடிச்ச தண்ணி, அரிசி கலந்த தண்ணி, இதை எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன வீடியோஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்பதை விட என்னோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சில பேருக்கு தோணி இருக்கலாம், இவங்க வீடியோ கிளாரிட்டி இல்லை, கிளியர் இல்லை, ஒரு மாதிரி ஷேக் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். அது உண்மைதான். பட் இருந்தாலுமே என்னோட கேமரா குவாலிட்டி அவ்வளோதான். அண்டு நான் ஸ்டாண்ட் வாங்கலை, அதனால நான் கையிலே வச்சு வீடியோ எடுக்கிறதுனால ஷேக் ஆகும். அண்ட் என்னோட மொபைல் வந்து தரம் குறைவாக இருக்கிறதுனால வீடியோ கிளாரிட்டி இருக்காது. ஆனால் வீடியோ 100% இல்லைனாலும் 80-90% தரமானதாக தான் இருக்கும். ஸோ அதனால என்னோட வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் வந்து தரமான மொபைலும் ஸ்டாண்டும் வாங்கிட்டு நான் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மொபைலில் போடுற வீடியோக்களை பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குக்கிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சுதாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சமையலையும் இதில் போட்டு குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையலில் வந்து தனியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் சுதா பாபு 82 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுமே சுதாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டு சமையல் போல் பார்க்கறதுக்கு எளிமையாகவும் தரமானதாகவும் நிறைய சமையல் டிப்ஸ்களோடவும் இருக்கும். அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சுதாஸ் கிச்சன். ஓகேங்களா? இந்த சேனல் வந்து சுதா பாபு 82. இது நீங்க வீடியோ பார்க்கும் போதே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல போயிட்டு லாஸ்ட்ல ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா சுதாஸ் கிச்சன் இருக்கும், அதையும் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க.
அதுதான் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படி தெரியல. நான் வந்து நோட்ஸ் எடுக்கல, எதுவும் பண்ணல. அதனால வந்து வீடியோஸ் வந்து குளறுபடியாக இருக்கலாம் சில இடங்கள்ல. நான் வந்து அந்த சாதம் வடிக்கிறது அதெல்லாம் திங்க் பண்ணி ஆர்டரா மைண்ட்ல வச்சு தான் நான் அந்த டிப்ஸை உங்களுக்கு சொன்னேன். ஸோ நான் எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை பார்த்தோ படிக்கல. ஸோ அதனால தெளிவு இல்லை வீடியோன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயங்களை தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால அதை வந்து அந்த குறைகளை மன்னிச்சு டிப்ஸை மட்டும் ஏற்றுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஓகே. நண்பா நண்பிகள் அனைவருக்கும் ஓகே தோழமைகளே, இது வரைக்கும் வந்து வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காம இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது ஹை ரிச்சா நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம கிட்ட தினம் 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 கிடைக்கக்கூடிய இந்த டிப்ஸுகள், இந்த பொருட்கள்ல கிடைக்கிற டிப்ஸுகளை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கினா நம்ம உடம்பு வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு அந்த டிப்ஸுகளை செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுதா பாபு.